Hello viewers, welcome to Deeps Mathematics 23. So இந்த வீடியோவில் நமக்கு குரூப் 4 அண்ட் குரூப் 2 அடிப்படையில் புது சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ அதில் யூனிட் 1 இலக்கணமில் மொத்தமாக 25 கேள்விகள் வந்து கேட்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா இந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக வந்து நம்ம பேட்சில் நம்ம பிடிஎஃபாகவே கொடுத்துருப்போம். இதை மட்டும் படிங்க. ஸோ ஸ்கூல் புக்கில் இருந்த எல்லாமே எடுத்து கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்திப்பிலைக்கான கிளாஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். குரல் நெடில் வேறுபாடும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லகர வேறுபாடு, நகர வேறுபாடு, ரகர வேறுபாடு, அதாவது மயங்கொலிகள் பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து இன்னொன்று என்ன பார்க்க போகிறோம்னா இணை எழுத்துக்கள் ஆல்ரெடி பார்த்தாச்சு, சுட்டெழுத்து முடிச்சிட்டோம், வினா எழுத்து முடிச்சாச்சு. இப்போ ஒருமைப்பன்மை அறிதல், மயங்கொலிகளும் ஒருமைப்பன்மை அறிதலும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான கம்ப்ளீட் வேர் டு ஸ்டடி பிடிஎஃப்பும் நம்மளோட பேட்சில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். இதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் யூஸ் பண்ணி இப்போ நம்ம படிக்கலாம். ஸோ ஸ்டடி மெட்டீரியல் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப் இப்போ நான் உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். ஸோ இந்த லகர வேறுபாடு, நகர வேறுபாடு, ரகர வேறுபாடு பிடிஎஃப் வந்து நம்ம பேட்சில் ஷேர் பண்ணியிருப்போம் இல்லைங்களா. ஸோ இந்த பிடிஎஃப் இப்போ நம்ம இந்த டாபிக் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியதாக இருக்கட்டும், எக்ஸ்ட்ரா டேட்டாஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே உங்களுக்கு நாங்கள் ஹேண்ட் ரிட்டனாக கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு 490 மயங்கொலிகள் வந்து நம்ம எழுதியிருப்போம். ஓகேங்களா. ஸோ ஸ்கூல் புக்கில் இருக்கிறது எக்ஸ்ட்ரா டேட்டாஸ், காலேஜ் வைஸ் அந்த மாதிரி எல்லா டேட்டாஸுமே கலெக்ட் பண்ணி உங்களுக்கு மொத்தமாக ஒரு 490 மயங்கொலிகள் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருப்போம் பேட்சில். ஸோ அதை நம்ம இப்போ எந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்க. இப்போ நம்மளோட ஸ்டடி மெட்டீரியல் வந்து எடுத்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னது, மயங்கொலிகள் தான். அப்படி அதை தானே நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்களேன், மனம், மனம். ஸோ இதில் என்னங்க வேறுபாடு இருக்குது? ஃபஸ்ட்டு மனமில் 3 சுழினா இருக்குது, ரெண்டாவது மனமில் 2 சுழினா இருக்குது. ஸோ இதை தான் நம்ம என்னென்னு பார்த்தோம் டீட்டெயில்டாக, நகர வேறுபாடு, ரகர வேறுபாடு, லகர வேறுபாடுன்னு பார்த்தோம் இல்லைங்களா. எந்த பொருளுக்கு எந்த எழுத்து வந்தால் சரியாக இருக்கும், இல்லை எந்த வார்த்தைக்கு எந்த பொருள் கரெக்டானது, இந்த மாதிரி தான் நம்ம கொஷின்ஸ் வந்து ப்ளேஸ் ஆகும். ப்ரீவியஸாக கொஷின்ஸாக இருக்கட்டும், நமக்கு வரப்போகிற கொஷின்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இப்படி தான் இருக்கும். இப்போது அந்த மனம் 3 சுழி நான் வந்திருக்கக்கூடிய மனம், அதோட பொருள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நறுமணம். இந்த 2 சுழி நான் வந்திருக்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மனசு அப்படின்னு சொல்லி நம்ம படிப்போம் இல்லைங்களா. மனது, மனதில், மனசு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது என்னது, உள்ளம். ஓகேங்களா. அப்போது இப்போ நம்மள்ட்ட வந்து இதுக்கான பொருள் என்ன அப்படின்னு வந்து கேட்கும்போது நம்ம ஆப்ஷனில் என்ன சூஸ் பண்ணணும், நறுமணம், வாசனை, அந்த மாதிரி பொருள் கொடுத்துருக்கக்கூடிய வார்த்தையை தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேங்களா. இவ்வளோ தான், ரொம்பவே சிம்பிளான விஷயம் தான். ஓகேங்களா. சரி, இப்போ மயங்கொலிகள் மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8. நால எத்தனை இருக்குது, 3 இருக்குது. லால 3 இருக்குது. ரால எத்தனை இருக்குது, 2 இருக்குது. அப்போ 3 + 3 6, 6 + 2 8. ஓகேங்களா. அப்போ மயங்கொலிகள் எத்தனை வகை அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லணும், 8 அப்படின்னு வந்து சொல்லணும். ஓகேங்களா. ஓகேங்க. சரி, இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் வந்து எந்த இடத்துல தொடும், இந்த நான் எந்த இடத்துல தொடும், இந்த நான் எந்த இடத்துல தொடுங்கலாம் ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க, மனப்பாடம்லாம் பண்ண வேணாம். ஓகேங்களா. ஸோ நமக்கு எது தேவை அப்படின்னா இங்கே பாருங்களேன், இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். பல தடவை நமக்கு ரிப்பீட்டான ப்ரீவியஸாக கொஷின்ஸ். இந்த 3 சுழி நான் வரக்கூடிய வானம்னா என்னென்னு பார்த்திங்கன்னா வெடி. 2 சுழி நான் வரக்கூடிய வானம் வந்து ஆகாயம். ஓகேங்களா. ஸ்கை இருக்கு இல்லையா, அதுதான். அடுத்து 3 சுழி நீ வரக்கூடிய பனி வந்து வேலை. 2 சுழி நீ வரக்கூடிய பனி வந்து குளிர்ச்சி. ஓகேங்களா, குளிர். ஓகேவா. சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லகர வேறுபாடுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இதுவுமே நமக்கு ரொம்ப 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 முக்கியமானதுங்க, அடிக்கடி ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இந்த விலை என்னது, பொருளோட மதிப்பு. இப்போ காசு கொடுத்து ஒரு பொருள் வாங்கிட்டு வரோம் இல்லைங்களா, அதுதான் என்னங்க எவ்வளோங்க விலைன்னு கேட்போம் இல்லைங்களா, அது இந்த லை தான். அடுத்து பள்ளிக்கு வர லை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உண்டாக்குதல். அடுத்து சிறப்பு லகரத்தோட விலை வந்து விரும்புறது. ஓகேங்களா. அடுத்து இந்த இலை என்னென்னா செடியோட இலை. இந்த இலை மெலிஞ்சு போகிறது. இந்த இலை வந்து நூல் இலையில் நான் தப்பிச்சிட்டேங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த இலை. ஓகேவா. அடுத்து ரகர வேறுபாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரி, சின்னரி வந்து என்னதுங்க நீர்நிலை. பெரிய ஏரி வரக்கூடிய ஏரி வந்து மேலே ஏரி வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஏரி. அடுத்து கூரை, இந்த ரை வந்து என்னதுங்க வீட்டின் கூரை. ஸோ இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்படி சேர்த்தா நமக்கு ஒரு வீட்டோட கதவு மாதிரி வருதுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கூரைனா என்னடா இது சேலமாய் சுற்றிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஞாபகம் வச்சுக்கணும், புடவை அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளோதான். ஓகேங்களா. சரி, இப்போ இங்கே வந்து பாருங்களேன். ஸோ இதை பார்க்கும்போதே உங்களுக்கே வந்து ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும். சிரம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா தலை. அப்போ இதோட பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற விஷயம் நமக்கு தெரியுது இல்லைங்களா. அடுத்து இலைக்கு வேறு பெயர் என்னதுங்க, தலை. தலைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நல்லா இலை வந்து தலைச்சி வந்திருக்குன்னு சொல்லுவோமா, தலைஞ்சு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லை. அடுத்து வண்டி இழுப்பது எந்த லைங்க, இந்த காலை அப்படின்னா மார்னிங். அப்போ இது வராது, அப்போ இந்த காலை. கடலுக்கு வேறு பெயர்
பறவை, சின்னரா வரக்கூடிய பறவை. இது வந்து என்னதுங்க, பறந்து போகிற பறவை. ஆனால் கடலுக்கு வேறு பெயருங்கிறது இந்த சின்னரா வரக்கூடிய பறவை. அடுத்தது பறவை வானில் பறந்தது, எந்த ரா வரணும், பெரியரா. அடுத்து கதவை மெல்ல திறந்தான், பெரியரா தான் நமக்கு வரணும். ஓகேங்களா. சரி, அடுத்தது வந்து பார்ப்போமா. அடுத்தது பூ டேஸ் வீசும். ஸோ நறுமணம் அப்படிங்கிறது எந்ததுக்குங்க, 3 சுழி நாக்கு தான் வரும்னு சொல்லி கொடுத்தனா. அப்போ பூ மனம் வீசும். புலியின் கண் சிவந்து காணப்படும். அடுத்து குழந்தைகள் டேஸ் விளையாடினர், பந்து. வீட்டு வாசலில் கோலம் போட்டனர், இந்தலா தான் வரணும், கோலம். ஓகேங்களா. இது வந்து அந்த ஷேப் இருக்குது இல்லைங்களா, ஸோ நம்ம மேக்ஸில் படிப்போம் இல்லைங்களா, கோலம், அந்த இதுதான் வந்து நம்ம வீட்டு வாசலில் போடக்கூடிய கோலம். ஓகேவா. சரி, அடுத்து வேறு என்ன மாதிரியாகவும் மயங்கொலிகள் நமக்கு கேட்கலாம் அப்படின்னா இந்த டைப்லேயும் நமக்கு கேட்கலாம். ஓகேங்களா. இப்போது என் வீட்டு தோட்டத்தில்ன்றதுக்கு எந்த இன் வரணும், 2 சுழி இன் தானே வரணும். ஆனால் இங்கே 3 சுழி இன் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே என்ன வரணும், 2 சுழி இன் வரணும். அடுத்து வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம், எந்த நாங்க வரணும், 3 சுழினா தானே வரணும். 2 சுழினா வந்தால் மனது, அதாவது உள்ளம். ஓகேவா. அப்போ இந்த இடத்துல 2 சுழினா வரக்கூடாது, 3 சுழினா வரணும். ஏன்னா தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசுதுன்னா அந்த நறுமணம் எந்த நான் வரணும், 3 சுழினா தானே வரணும். ஓகே. அப்போ இது வந்து ஒரு டைப், இந்த மாதிரி நமக்கு கேட்பாங்க. அடுத்து தேர் திருவிழாவிற்கு, திருவிழாக்கு எந்த லா வரணும், இந்த லா தானே வரணும். சென்றனரில் பாருங்கள், இங்கே 3 சுழி இன்னா வரணும், 2 சுழி இன் தான் நமக்கு வரணும். அடுத்து வாழைப்பழம், இங்கே வந்து நமக்கு எந்த லா வரணும், சிறப்பு லா தானே வரணும். அடுத்து உடலுக்கு மிகவும் நல்லது, இந்த இடத்துல லா எந்த லா, குண்டு லா வந்து வரணும். அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன டைப் பார்த்தோம், சரியான பொருள் எது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த எந்த லா வரணும், எந்த நா வரணும், எந்த ரா வரணுங்கிற மாதிரி வேர்ட்ஸை நம்ம சூஸ் பண்ணணும். இன்னொன்று கரெக்டாக எந்த லெட்டர் வரணும் அப்படிங்கிறதே நம்ம கரெக்ஷன் பண்ணணும். இதெல்லாம் வந்து ஒரு டைப் நமக்கு. ஸோ இன்னும் வந்து வேறு எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக நமக்கு இந்த மாதிரியே கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. ஸோ அறம் அறம் அப்படின்னு சொல்லிட்டு 2யுமே கொடுத்துட்டு இதோட பொருட்கள் வந்து சரியாக மேட்ச் ஆகிற மாதிரி வந்து கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போது சின்ன ரா வரக்கூடிய அறத்தோட பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா கூர்மையான கருவி. இந்த பெரிய ரா வரக்கூடிய அறமோட பொருள் வந்து பார்த்திங்கன்னா தர்மம். ஓகேங்களா. அப்போ ஆப்ஷனில் அது கரெக்டாக ஃபஸ்ட் ஒனுக்கு வந்து கூர்மையான கருவி, செகண்ட் ஒனில் வந்து தர்மம்னு இருக்கிற மாதிரியான ஆப்ஷன் வந்து நம்ம பிக் பண்ணணும். ஓகேங்களா. சரி, அடுத்து வந்து பாருங்களேன், இந்த மனம் ஆல்ரெடி 3வது இடத்துல இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா. அப்போ 2 சுழி நான் வந்துச்சுன்னா என்னதுங்க, உள்ளம். உள்ளம் அல்லது சித்தம்னு வந்து சொல்லலாம். சித்தம்னால என்னது, உள்ளம் தான். சரிங்களா. இந்த மனம் வந்து என்னதுங்க, நறு மனம். அவ்வளோதான். ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி ஆப்ஷன் தான் நம்ம என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே நம்ம காமிச்சா ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப்லேயே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் எல்லாமே இப்போ பாருங்களேன், இந்த கரை கரை, குளவி குளவி, வாழை வாழை, பறவை பறவை, மறை மறை, இது எல்லாமே உங்களுக்கு எங்கே இருக்கும், நம்ம அனுப்பிச்ச ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப்பில் இருக்கும். ஸோ அதை படிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு மயங்கொலிகள்ங்கிறது த்ரூ அவுட்டாக ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். பார்த்தீங்களா. இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், உங்களுக்கு எல்லாமே ஹேண்ட் ரிட்டனாகவே ஷேர் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஸோ இப்போ மயங்கொலிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சிட்டோம். அண்ட் வேர் டு ஸ்டடி எங்கே இருக்குங்கிறதும் நம்ம உங்களுக்கு கொடுத்துருவோம். ப்ளஸ் வந்து அதோட அந்த வேர் டு ஸ்டடியில் இருந்தக்கூடிய பேஜஸ் அப்படியே நம்ம என்ன பண்ணியிருப்போம், கட் பண்ணி உங்களுக்கு படிக்கிறதுக்காக இங்கே ஈஸியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருப்போம். அவ்வளோதான். ஓகேங்களா. இப்போ இங்கே வந்து பாருங்களேன், மல்லிகை டேஸ் வீசியது, இந்த 3 சுழி நான் வந்து வரக்கூடிய மனம் தான் வரணும். ஓகேங்களா. ஸோ இதே போல் தான். ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு டைப் புது சமச்சீரில் என்ன பார்த்தோமோ அதே தான் நமக்கு பழைய சமச்சீர்லேயும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இது எல்லாமே என்ன பண்ணணும், ஜஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ உயர்ந்து நிற்பது என்னதுங்க, இந்தலை, மலை, மவுண்டைன் இருக்கு இல்லையா, அது வானத்திலிருந்து பெய்வது மலை. ஓகேங்களா. ரெயின். அவ்வளோதான். ஓகேவா. ஸோ இப்போ வந்து மயங்கொலிகள் என்ன மாதிரி பேட்டர்னில் கேட்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இருசக்கர வண்டிகள் பழுது, இங்கே எந்த லூ வரணும், இந்த லூ வரணும், பழுது பார்க்கப்படும். அடுத்து நாள்தோறும்க்கு எந்த இல் வரணும், இந்த இல் வந்து வரணும். பகல் காட்சி உண்டு, உண்டுக்கு எந்த இன் வரணும், இந்த 3 சுழி இன் வந்து வரணும். அவ்வளோதான். அப்போ மொத்தமாக மயங்கொலிகள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு 3 டைப்பாக தான் கேட்கப்படும்ன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைப் வந்து இது, செகண்ட் டைப் இது, 3வது டைப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு இந்த மாதிரி கொடுத்து வந்து கேட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு கொடுத்தே கேட்டுருவாங்க. ஓகேங்களா. இது எல்லாமே எங்கெங்க நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி படிக்கணுமானா கிடையவே கிடையாது. உங்களுக்கு நாங்கள் கொடுத்த ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாலே இது எல்லாத்துக்குமான ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா. ஸோ அடுத்த டாபிக் வந்து போயிடலாம். ஸோ அடுத்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிட்டி வந்து கொடுத்துட்றோம். ஸோ மயங்கொலிகள் வந்து சம்மந்தப்பட்டதில் புது சமச்சீர் 6லேருந்து 12ஆம் வகுப்பாக இருக்கட்டும், பழைய சமச்சீர் 6லேருந்து 12ஆம் வகுப்பாக இருக்கட்டும், சிறப்பு தமிழ், பொது தமிழ் எல்லாமே கவர் பண்ணி தான் இங்கே நம்ம மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ அந்த வகையில் பழைய சமச்சீர்லேயே இப்போ நம்ம ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப்பில் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, உங்களுக்கு பழைய சமச்சீரில் இருக்கக்கூடிய 11th 12th பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இதே மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே சேர்த்து தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம், பழைய ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப் வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஓகேங்களா. ஸோ எல்லாமே உங்களுக்கு புக்கில் இருக்கிறத விட
விட அதிகமான கண்டென்ட்டும் நம்ம எழுதியும் கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ புது புக் மட்டும்தான் நம்ம கவர் பண்ணியிருக்கோம், இல்லை பழைய புக்கில் கொஞ்சம் தான் நம்ம கவர் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ டாப் டு பாட்டம் உங்களுக்கு எங்கெல்லாம் இருக்கோ எல்லாமே நம்ம கவர் பண்ணி மெட்டீரியலாக கொடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ பழைய புக்கில் மட்டும் எவ்வளோ மயங்கொலிகள் வந்து வரிசையாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்தது நம்ம ஒருமைப்பன்மை டாபிக் வந்தாச்சு. ஓகேங்களா? ஒருமைப்பன்மை டாபிக்னால் ஒன்றுமே இல்லைங்க, 3 இடங்கள் எண்கள் அதை பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். 3 இடங்கள்னால் ஒன்றுமே இல்லை. மூவிடம்ங்கிறது தன்மை, முன்னிலை, படர்க்கை. 3 இடம்னா நமக்கு நல்லாவே தெரியுது, 3 எண் அப்படிங்கிறது பழைய சமச்சீர் டாப்பிக்கில் வரும். அப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மைனா ஒன்றுமே இல்லை, என்னை பற்றி சொல்லக்கூடியது. ஓகேங்களா? நான், நாம், நாங்கள் அந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வரது தான் தன்மை. முன்னிலைனா எனக்கு முன்னாடி இருக்கவங்கள பற்றி நான் மென்ஷன் பண்ணுறது தான் முன்னிலை. நீ அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டை பற்றி பேசுகிறது, இல்லை இன்னொருத்தவங்க கொஞ்சம் வயசானவங்க என் முன்னாடி இருக்காங்கன்னா அவங்கள மரியாதை நிமித்தமாக நீங்கள் அப்படிங்கிறது, இல்லை 2 பேர் எனக்கு முன்னாடி இருக்காங்க அப்படின்னா அதை நான் பன்மையில் சொல்லணும், நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. படர்க்கைனா என்னை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கவங்க, அவன், அவள், அவர்கள், அந்த மாதிரி வரக்கூடியது என்னதுங்க? படர்க்கை. அவ்வளோதான். இதில் ஒரு 2 டைப் இருக்கும், நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைப் நமக்கு எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டேஸ் பெயர் என்ன, இப்போ உன் பெயர் என்ன. இப்போ பாருங்களேன், அது பெயர் என்னன்னு நம்ம கேட்க முடியாது, நீ பெயர் என்னன்னு கேட்க முடியாது, அவர்கள் பெயர் என்னன்னு கேட்க முடியாது, அவைகள் பெயர் என்னன்னு வராது, அவை பெயர் என்னன்னு வராது, நாம் பெயர் என்னன்னு வராது, என் பெயர் என்னன்னு நானே கேட்க முடியாது. அப்போ உன் பெயர் என்ன. ஓகேங்களா? இப்போ அடுத்தது 7ஆம் வகுப்பு டேஸ் 7ஆம் வகுப்பு மாணவர்கள். ஒன்று அவர்கள் 7ஆம் வகுப்பு மாணவர்கள்னு சொல்லலாம், இல்லை நாம் 7ஆம் வகுப்பு மாணவர்கள்னு நம்மளால் சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இப்போ முன்னாடி இருக்கவங்கள பற்றி சொல்லணுமா, இல்லை என்னை பற்றி சொல்லணுமா, இல்லை கொஞ்சம் தொலைவில் இருக்கவங்கள பற்றி சொல்லணுமாங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு டைப் இந்த மாதிரி கேட்பாங்க. டேஸ் எப்படி ஓடும், அதாவது அது எப்படி ஓடும். டேஸ் என்ன செய்து கொண்டிருக்கிறாய், நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய். டேஸ் வந்து கொண்டு இருக்கிறார்கள், அவர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்து இன்னொரு டைப் என்னென்னா கரெக்ஷன் பண்ணுறது. சரிங்களா? இப்போது எங்கள் வீட்டு நாய்க்குட்டி ஓடியது. சாரி, இது கரெக்ஷன் இல்லை, அவங்க கேட்டிருக்கிறத அந்த அடிகோடு இட்டதை தன்மையாக, முன்னிலையாக, படர்க்கையாங்கிறத எடுத்து எழுதுகிறோம். ஆனால் அந்த புக்கில் அடிக்கோடு இடலை. ஸோ நான் என்னென்னு காட்டுறேன். இப்போது எங்கள் அப்படிங்கிறது எங்கெங்கே வரும்? தன்மையில் வரும் இல்லையா? இதே நீங்கள் அப்படின்னா அது முன்னிலைக்கு போயிருக்கோம். எங்கள் அப்படின்னு வந்தனால இது எங்கே வந்துடும்? தன்மை. இதே அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இவர் அப்படிங்கிறது அடிக்கோடு இருக்கு. ஸோ இவர் அப்படிங்கிறது எங்கே வரும்? நமக்கு படற்கையில் வரும் இல்லையா? அடுத்து உங்கள் அப்படிங்கிறது நமக்கு எங்கே வரும்? உங்கள்ங்கிறது முன்னிலையில் வரும். அடுத்து நீர் அப்படிங்கிறது எங்கே வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா முன்னிலையில் வரும். சரியா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு அப்படிங்கிறது எங்கே வரும்? தன்மைக்கு வந்துடும். அடுத்து எனக்குங்கிறது இங்கே தன்மை தான். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோடு அப்படிங்கிறது நமக்கு எங்கே வரும்? முன்னிலைக்கு வந்துடும். சரியா? அடுத்து நான் அப்படிங்கிறது எங்கே வரும்? நமக்கு தன்மையில் வரும். அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரிலாம் நமக்கு கண்டிப்பாக இதை கேட்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இந்த டேஷ் கொடுத்து கேட்குறது, இது கம்பல்சரி நமக்கு கேட்பாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம அண்டர்ஸ்டாண்டிங், நம்மளோட புரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ இந்த நீர் அப்படிலாம் சொன்னீங்களேங்க, இதெல்லாம் எங்கெங்கே படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே முன்னாடி இருக்குது, நான் காட்டுறேன். இப்போ நம்ம ஒரு ஐடென்டிஃபிகேஷன், ஓகே இதுதான் மூவிடம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் ஸ்ட்ரைட்டாக அந்த ப்ராக்டிஸ் செஷனுக்கு கூப்பிட்டு போயிட்டேன். இப்போ பாருங்களேன், தன்மைனா தன்னை குறிப்பது தன்மை. இப்போ நான், நாம், நாங்கள், என்னோட சேர்த்து வரக்கூடியது எல்லாமே என்னது? தன்மை. ஓகேவா? என், எம், எங்கள் அப்படிங்கிறது எல்லாமே. சரியா? இப்போ எங்கள் அப்படின்னா ப்ளூரல் தானுங்க, அப்போ பன்மையில் வந்துடாதா? அந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது. இது தன்மைக்கானது. இப்போ அடுத்து முன்னிலை அப்படின்னா எனக்கு முன்னால் இருப்பவரை குறிக்கக்கூடியது. நீ, நீங்கள், நீர், நீ, வீர், உன், உங்கள் அப்படின்னு வரக்கூடியது. சரியா? அடுத்து படற்கை பார்த்திங்க அப்படின்னா கீழே இருக்கு பாருங்கள், அவன், அவள், அவர், அவர்கள், அது, அவை, இவன், இவள், இவை அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ இதெல்லாம் பேஸ் பண்ணி ரொம்ப பேசிக்கான ஒரு மெத்தட் பார்த்துட்டோம். இப்போ 2வது மெத்தட் என்னென்னு பார்த்துருவோம். ஸோ இந்த தன்மை, பன்மை, இந்த மூவிடம் இருக்குது இல்லைங்களா, ஒருமை பன்மையில் மூவிடமில் எதிர்மறை சொற்கள் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதை பண்ணது நான் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இல்லை அப்படிங்கிறத நம்ம ஆக்சுவலாக எப்படி சொல்லணும் அப்படின்னா நான் அல்லேன் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? அப்போ நாம், அந்த தன்மையில் வரக்கூடிய பன்மை தான் என்னது? நாம் அப்படிங்கிறது. அது என்னது? அல்லோம் அப்படின்னு சொல்லணும். எதிர்மறைனா அல்லோம் அப்படின்னு சொல்லணும். இதே முன்னிலையில் வரக்கூடிய ஒருமைனா நீ அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஒருமை என்னது? நீ அப்படிங்கிறது மட்டும்தான். பன்மைனா நீ, வீர், நீங்கள் அந்த மாதிரி வரும் இல்லைங்களா, அது. அப்போது இந்த நீங்கிறதுக்கு என்ன வரணும்? எதிர்மறை சொல் அல்லைன்னு வரணும். நீ, வீர்னா அல்லீர்னு வரணும். அதே போல் படற்கையில் இருக்கக்கூடிய 5 பாலுமே நமக்கு இங்கே தான் வரும். அவன், அவள், அவர், அது, அவை அப்படின்றதெல்லாமே அங்கே வரும் இல்லைங்களா. அவன் அல்லன், அவள் அல்லல், அவர் அல்லர், அது அன்று, அவை அல்ல, இப்படி தான் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா
ப்ராக்டிஸ் செஷன் வந்து பார்த்துருவோமா? அதை செய்தது நான் என்ன வரணும்? அன்று நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே என்ன வரணும்? அல்லேன். என்ன வரணும்? நான் அல்லேன் அப்படின்னு வரணும். இந்த புக்லேயே வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோமா? ஸோ நான் அப்படிங்கிறதுக்கு என்ன இருக்குது? அல்லேன் அப்படின்னு தானே இருக்குது. சரி, இப்போ அடுத்தது வந்து பாருங்கள். பானையை உடைத்தது கண்ணன் அல்லன் இருக்குது. ஆனால் அவன் அப்படின்றதுக்கு என்ன வந்திருக்கணும்? அல்லன் அப்படின்னு வரணும் இல்லைங்களா? ஸோ இங்கே பாருங்களேன், அவன் கண்ணன்னா அவன் தானே. அப்போ கண்ணன்றதுக்கு என்ன வரணும்? அல்லன் அப்படின்னு வரணும். சரிங்களா? இங்கே அல்லன் இருக்கு, ஆனால் என்ன வரணும்? அல்லன் அப்படின்னு வந்து வரணும். அவ்வளோதான். அடுத்தது மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லைன்னு இருக்குது. ஆனால் இங்கே வரணும், என்ன வரணும்? அன்று அப்படின்னு வரணும். ஸோ மலர் அப்படின்னா என்னதுங்க? அது அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ என்ன வந்திருக்கணும்? அன்று அப்படின்னு வரணும். அப்போ இங்கனக்குள்ளே அல்லை வரக்கூடாது. என்ன வரணும்? அன்று அப்படின்னு வரணும். இது எல்லாமே ரிப்பீட்டட் ப்ரீவியஸ் கொஷின்ஸ். இங்கே நம்ம பார்த்துட்ருக்க எல்லாமே ரிப்பீட்டடான ப்ரீவியஸ் கொஷின் மார்க் பண்ணி வச்சு தெளிவாக மனப்பாடம் கூட பண்ணிடணும். சரிங்களா? ஸோ எதை மனப்பாடம் பண்ணணும்? இங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை கம்பல்சரி 100% நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? சரி, அடுத்து இங்கே வந்து பாருங்கள். சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அல்லோம்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன வரணும்? ப்ளூரலில் வந்திருக்கா? அப்போது அல்லர். ஓகேங்களா? அவர்கள், சித்தர்களை யாரும் சொல்லுவோம்? அவர்கள்னு சொல்லுவோம். அப்போ இது என்னது? அல்லர் அப்படின்னு வரணும். சரிங்களா? அடுத்து பகைவர் நீவீர் அல்லர்னு இருக்குது. நீவீர்னு வந்துட்டாலே அங்கே என்ன வரணும்? நீவீர்னு வந்தாலே அல்லீர் அப்படின்னு சொல்லி படித்தோமா? அப்போ பகைவர் நீவீர் அல்லீர் அப்படின்னு வரணும். அவ்வளோதான். சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சரியான எதிர்மறை சொற்களை கொண்டு நிரப்புக. இங்கே வந்து கரெக்ஷன் கிடையாது, நம்ம தான் எது கரெக்டாக இருக்கும்னு பார்த்து போடணும். தாங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் இவை அல்ல. என்ன வரணும்? இவை அல்ல. அடுத்து உங்களோட வருவோர் டேஸ் அல்லோம். ஸோ இங்கே என்ன வரணும்னா நாம் அல்லோம்னு வரணும். ஏன்னா அல்லோம்க்கு நம்ம எதை தான் யூஸ் பண்ணுவோம்? நாம் அப்படி தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா இங்கே வந்து பாருங்களேன், நாம்னா என்ன வந்திருக்கணும்? அல்லோம். அப்போ இந்த அல்லோங்கிற வார்த்தையை வச்சு தான் நம்ம என்ன போட போகிறோம்? இது நாம் அப்படிங்கிறத நம்ம போட போகிறோம். அவ்வளோதான். ஓகேவா? சரி, அடுத்து மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல். மணிமேகலைனா பொண்ணு, அப்போ அவள் அப்படிங்கிறத குறிக்கும். அப்போ என்ன வரணும்? அல்லல். இதே பையன் பேர் வந்து இருந்துச்சுன்னா அல்லன் அப்படின்னு போடுவோம். அடுத்து ஈமொய்த்த பண்டங்கள் உடலுக்கு நன்மை செய்வன அன்று. அது இதுன்ற மாதிரி தான் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அப்படிங்கிறத. ஏன்னா அது வந்து என்னது? அக்ரிணை. அப்போ அக்ரிணைக்கு எல்லாமே நம்ம என்ன சொல்லணும்? அன்று. ஒருமை. அப்போ அக்ரிணையில் வரக்கூடிய ஒருமைக்கு என்ன போடணும்? அன்று போடணும். அடுத்து இந்த நிலத்துக்கு உரிமையாளர் டேஸ் அல்லை. அல்லைங்கிறது எங்கே வரும்? நீ அப்படிங்கிறதுக்கு தான் அல்லை வருமா? அப்போ இந்த இடத்துல நீ அப்படிங்கிறது வரணும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். அந்த ஒரு விஷயத்தை மனப்பாடம் பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிச்சு. ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட் டைப் நான் வந்து காமிச்சிருந்தேன் இல்லைங்களா? ஸோ ஃபஸ்ட் டைப் வந்து என்னது? இந்த மாதிரி நமக்கு ஜென்ரலாக வந்து குறிக்கக்கூடியது. செகண்ட் டைப் இதை ஃபுல்லாக மக்கப் பண்ணி வச்சுருக்கணும் கம்பல்சரி. அதை வச்சு நம்ம ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணுறது, இல்லாட்டி கரெக்ஷன் பண்ணுறது, இந்த மாதிரி தான் வரும் நமக்கு. ஓகேவா? ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா தான் தாம் அப்படிங்கிற சொற்களோட வித்தியாசங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். தான் என்பது ஒருமையை குறிக்கும், தாம் என்பது பன்மையை குறிக்கும். அவ்வளோதான். ஓகேங்களா? தான் அப்படின்னா ஒருமையை குறிக்கக்கூடியது, தாம் அப்படிங்கிறது பன்மையை குறிக்கக்கூடியது. இங்கே தான், தன்னை, தன்னால், தனக்கு, தனது, இது எல்லாமே ஒருமை சென்டென்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். தாம், தம்மை, தம்மால், தமக்கு, தமதுங்கிறது எல்லாமே பன்மையில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாருங்களேன், தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார். தலைவருங்கிறது ஒருத்தர் தானேங்க. அப்போ தனதுன்னு தானே வரணும். அப்படின்னா மரியாதை நிமித்தமாக இருக்கும் இல்லைங்களா? அதன் காரணமாக இங்கே என்ன வரும்? தமது அப்படின்னு வந்து வரும். சரி, அப்போ மாணவன் அப்படின்னா தனது கையால் பரிசு பெற்றுக்கொண்டான் அப்படின்னு வந்து வந்துடும். சரிங்களா? ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாரு, ஒருவரை குறித்தாலும், தலைவருங்கிறது ஒரு நபர் அப்படின்னாலுமே இது மரியாதை நிமித்தம் காரணமாக பன்மை சொல்ல வந்து குறிக்கப்படுது, தமது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சரி, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடுகள் தமது தலையை ஆட்டின, கன்று தனது தலையை ஆட்டியது. இங்கே மாடுகள்ங்கிறது ப்ளூரல்ங்கிறனால இங்கே தமது தலையை ஆட்டின அப்படின்னு வரணும். ஏன்னா ஆட்டினங்கிறது வந்து என்னது? ப்ளூரலில் வந்திருக்கு. ஏன்னா நிறையா மாடு வந்து அங்கே இருக்குது. கன்றுங்கிறது ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அப்போ தனது தலையை ஆட்டியது, ஒரே ஒரு கன்று தான், அதனால் ஆட்டியது. ஆட்டின அப்படின்னு வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? ஆட்டியதுன்னு வந்து கரெக்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? சரி, இப்போது இங்கே இருக்கக்கூடிய அந்த 5மே பல தடவை நமக்கு ப்ரீவியஸ் கொஷினில் ரிப்பீட் ஆனது. ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே எக்ஸாக்டாக தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? சிறுமி
தனது கையில் மலர்களை வைத்திருந்தாள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக தமது உழைப்பை நல்கினார். மரியாதை நிமித்தம் வரணும் இல்லைங்களா. அடுத்து, உயர்ந்தோர் தம்மை தாமே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள். உயர்ந்தோர்னா ப்ளூரல் ஃபார்மில் வருது, அப்போ தம்மை தாமே. அடுத்து, இவைதாம், ஓகேங்களா, இவைங்கிறது ப்ளூரல், அப்போ இவைதாம் எனக்கு பிடித்த நூல்கள். ஓகேவா. குழந்தைகள்ங்கிறது என்னதுங்க, குழந்தைனா தான் ஒருமை. குழந்தைகள் அப்படிங்கிறப்ப பன்மையில் வந்துடுது. தம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர். ஓகேங்களா. இது 5மே ரொம்ப ரிப்பீட்டான கொஷின்ஸ், தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா. சரி, இப்போ அடுத்து வந்து பாருங்களேன், இந்த தொடரில் இருக்கக்கூடிய பிழைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்மளை திருத்தி எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஒரே ஒரு இடத்துல தான் இங்கே வந்து நமக்கு பிழை இருக்குது. சரிங்களா. கிருஷ்ணா தம்முடைய சித்தப்பாவிடம் இருக்கா, கிருஷ்ணா தன்னுடைய சித்தப்பாவிடம்னு வந்து வரணும். அவ்வளோதான். மற்றபடி வேறு எந்த கரெக்ஷனுமே கிடையாது. இந்த ஒரே ஒரு இடம் மட்டும் தான் இங்கே கரெக்ஷன் பண்ணணும். அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ புது புக்கில் இவ்வளோ தான் இருக்குது ஒருமை பன்மைங்கிறது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல் அப்படிங்கிறத பன்மையில் எப்படி எழுதலான்னா கற்கள் அப்படின்னு வந்து எழுதுவோமா. அடுத்து, பூ அப்படிங்கிறது பூக்கள், மரம்ங்கிறது மரங்கள், புல் அப்படிங்கிறது புற்கள். அடுத்து வந்து வாழ்த்துங்கிறது வாழ்த்துக்கள், சொல் அப்படிங்கிறது சொற்கள். அடுத்து வந்து மாதம் மாதங்கள், கிழமை வந்து கிழமைகள், வந்து ஈக்கள், பசு பசுக்கள், படம் படங்கள், பல் பற்கள், கடல் கடல்கள், கைகள், பக்கம் பக்கங்கள், பா அப்படிங்கிறது பாக்கள். அவ்வளோதான். சாரி, இங்கே வரணும். பாக்கள் அப்படிங்கிறது இங்கே வரணும். அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ இது ஜஸ்ட் சும்மா ப்ராக்டிஸ்க்காக, இந்த மாதிரிலாம் நமக்கு வரதுக்கு வாய்ப்பில்லை. நம்ம ஆல்ரெடி படித்த அந்த 2 விஷயம் ப்ளஸ் வந்து இந்த தாம் தான் தனது அந்த இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அது அவ்வளோதான். இப்போ பழைய புக்கில் பார்த்திங்கன்னா அதே தான் நமக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ என் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வரும்னு சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து இங்கே பார்த்திங்கன்னா ஒருமை பன்மைன்னு சொல்லிட்டு 2 வகைப்படும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இப்போ பூனா ஒருமை, பூக்கள்னா பன்மை, மாணவன்னா ஒருமை, மாணவர்னா பன்மை. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா. இடம்ங்கிறது நமக்கு தெரியும், தன்மை, முன்னிலை, படர்க்கை. அப்போ ஒருமை பன்மையில் 2 விஷயம் வரும். ஒன்று என்கிற விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கணும், இடம், அந்த ஒருமை பன்மையை நம்ம எந்த இடங்களில் பயன்படுத்தணுங்கிற விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே நம்ம புது புக்கில் என்ன படித்தோமோ அதே தான். இப்போ விகுதிகள் வந்து சேர்த்து எழுதணும். மலைனா மலைகள், கிளைனா கிளைகள், நூல்னா நூல்கள், அணினா அணிகள். அவ்வளோதான். ஓகேவா. ஸோ அடுத்து வந்தீங்க அப்படின்னா அதே தான், அந்த பன்மை வந்து சேர்த்து எழுதணும். இலைகள், கதைகள், நாடுகள், ஊர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். அடுத்து வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா காற்று வீசின மரங்கள் அசைந்தது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய பிழைகளை திருத்தி எழுதணும். காற்று வீசியது, மரங்கள் அசைந்தன. அவ்வளோதான். இங்கே தங்கப்பனும் செல்லப்பனும் பள்ளிக்கு சென்றான் இருக்குது. இங்கே தங்கப்பனும் செல்லப்பனுங்கிறப்ப 2 பேர், அப்போ சென்றான்ங்கிறது ஒரு ஆளை தான் குறிக்கிது. அப்போ இங்கே என்னன்னு மாற்றணும், சென்றனர் அப்படின்னு வந்து நம்ம மாற்றணும். அவ்வளோதான். அடுத்து வந்தீங்கன்னா அதே தான், மூவிட பெயர்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். திரும்ப திரும்ப படித்ததே தான் நம்ம பழைய புக்லேயும் படிக்க போகிறோம். ஸோ இப்போ இங்கே நான் சொல்லக்கூடியதை மட்டும் வந்து மார்க் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்களேன், யான் என்னும் தன்மை ஒருமை பெயர் வேற்றுமை உருபை ஏற்கும்போது டேஸ் என தெரியும், என் அப்படின்னு தெரியும். அடுத்த செகண்ட் கொஸ்டின், தாம் என்னும் படற்கை பன்மை பெயர் வேற்றுமை உருபை ஏற்கும்போது டேஸ் என தெரியும் அப்படின்னா தம் அப்படின்னு தெரியும். அடுத்து, நீர், நீவிர், நீயிர், நீங்கள் ஆகியன டேஸ் பெயர்கள் அப்படின்னா முன்னிலை பன்மை. அடுத்து, தன்மை ஒருமை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா யான், தன்மை பன்மைங்கிறது நாம், முன்னிலை ஒருமைங்கிறது நீ, படற்கை ஒருமைங்கிறது தான், படற்கை பன்மைங்கிறது தாங்கள். ஓகேவா. சரி, அடுத்து வந்தீங்க அப்படின்னா இங்கே ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் நமக்கு எக்ஸாம் வரும். இன்னும் 4வது ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருந்துருப்பாங்க. அவன் கவிஞன் அல்ல, அவன் கவிஞன் அன்று, அவன் கவிஞன் அல்லன். அவன் வரும்போது என்ன வரணும், அல்லன் வரணுமா, அப்போ அவன் கவிஞன் அல்லன். அவ்வளோதான். 3வது ஆப்ஷன் தான் நமக்கு சரியானது. ஸோ அடுத்து வந்து பாருங்களேன், கல்வி நலம் பெற்ற பெண்பார் புலவருக்கு மன்னரும் பணிந்தான், மன்னனும் பணிந்தார். அப்படி அந்த மன்னர் அப்படிங்கிற பதவிக்காக அங்கே ஒரு என்ன பண்ணணும், மரியாதை நிமித்தம் கொடுக்கணும் இல்லைங்களா. அவ்வளோதான். அடுத்து, பெண்கள் பெற வேண்டியது பெண் கல்வி, பெண்ணுரிமை, சொத்துரிமை. இங்கே நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. அப்போ பெற வேண்டியது அப்படின்னு மட்டும் வந்திருக்கு இல்லைங்களா. அப்போ இங்கே என்ன கரெக்ஷன் ஆகணும், பெற வேண்டியவை அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஓகேவா. சரி, அடுத்து வந்து பாருங்களேன், இப்போது அவர் கையில் கோப்புகள் இருந்ததுன்னு வருது. என்ன வந்திருக்கணும், இருந்தன. வயது வந்தோருக்கும் பெண்களுக்கும் வாக்குரிமை கொடுக்கப்பட வேண்டுமென அம்பேத்கர் கூறியதை நாளேடுகள் புகழ்ந்தனன்னு வரணும். சரிங்களா. அவ்வளோதான். ஸோ அடுத்து வந்து சில விஷயங்கள் மட்டும் அதே போல் தான் வந்து நம்ம கொடுத்துருப்போம். அது மட்டும் சும்மா வந்து ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணி பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் செஷனுக்கு ஏதாவது வேணும் இல்லைங்களா. அவ்வளோதான். ஸோ அதே போல் தான், என்னங்க ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறீங்க, நீங்கள் சொல்ல மாட்டீங்களான்னா பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ போகிற போக்கில் அப்படி நம்ம பார்த்தோன்னா கூட ஈஸ்ட்மேன் என்பார் படச்சுருள் தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தனர் இருக்குது. இங்கே ஈஸ்ட்மேன்கிறவர் ஒருத்தவர் தான். அப்போ கண்டுபிடித்தார், இந்த நான் போயிட்டு கண்டுபிடித்தார்னு வரணும். இங்கே இயக்குனர் படங்களை குழந்தைகள்
இயங்குறு படங்களை குழந்தைகள் விரும்பி பார்க்கின்றதுன்னு இருக்குது. அக்ரிணையில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. குழந்தைகள் வந்து உயர்திணை தானே, அப்போ குழந்தைகள் விரும்பி பார்க்கின்றனர் அப்படின்னு வந்து வரணும். அதை தூ போயிட்டு பார்க்கின்றனர் அப்படின்னு வரணும். அவ்வளோதான். ஸோ ரொம்ப ஜென்ரலான விஷயங்கள் தான் வந்து இருக்கும். ஸோ இதை மட்டும் என்ன பண்ணணும், நீங்கள் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணி பார்த்தீங்கன்னா போதுமானது. ஸோ அவ்வளோதான். இந்த பேஜோட என்ன ஆகுது நமக்கு அப்படின்னா ஒருமை பன்மைங்கிறது கம்ப்ளீட் ஆகிடுது. ஸோ ஃபஸ்ட் என்ன பார்த்தோம், மயங்கொலிகள் வந்து நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஒருமை பன்மை கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்துட்டோம். ஸோ அடுத்த கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா வேர்ச்சொல் வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த வேர்ச்சொல்லேருந்து வினைமுற்றா மாற்றுறது, வினையச்சமாக மாற்றுறது, வினையாளனையும் பெயராக மாற்றுறதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த வினைமுற்றுனா என்ன, வினையச்சம்னா என்ன, வினையாளனையும் பெயர்னா என்ன அப்படிங்கிற டீட்டெயில்டாகவும் நம்ம அந்த கிளாஸில் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கும் நம்மளோட பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா பேட்ச் வந்து சீக்கிரமே ஸ்டார்ட் ஆக போது, குவிக்காக நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாயினிங் டீட்டெயில்ஸ் வந்து வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்களும் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.